Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கோதுமை மாவு அதுக்கு அப்புறம் வெள்ளை ரவை ரெண்டும் வச்சு ஒரு இன்ஸ்டன்டான அடை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு கப்ல வச்சிருக்கேன். அடுத்ததா 100 கிராம் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துர்க்கேங்க. தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்ததா மிக்ஸி ஜார் வச்சிருக்கேங்க. அந்த மிக்ஸி ஜார்ல நான் துருவி வச்சிருக்க கூடிய தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா அதுல காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 7 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதல 100 கிராம் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதல தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஆட் பண்ண கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாட்ட ஆக கூடாது. இதுல உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கிறேன் தேவைக்கேற்ப. அடுத்து சமையல் சோடா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். thickness பாருங்க இந்த thicknessக்கு தான் இருக்கணும். அப்பனா தான் வந்து கரெக்ட்டா வரும் இந்த அடை வந்து. இந்த ரெசிபி வந்து நம்ம எதுமே ஊற வைக்க தேவையில்லை, எதுமே செய்ய தேவையில்லை. நம்ம இன்ஸ்டன்ட்டா நம்ம செஞ்சிரலாம். இட்லி தோசை மாவு இல்ல இருந்து எதுமே செய்யறதுக்கு ஐடியா இல்ல அப்படினா கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத நம்ம வந்து தோசைக்கல்ல ஊத்திக்கலாங்க. அடுத்ததா இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ இதல நம்ம கலக்கி வச்சிருக்கக்கூடிய மாவை ஊத்திக்கலாம். பாருங்க ரொம்ப வந்து பெருசா ஊத்த கூடாது. இந்த அளவுக்கு ஊத்துனாலே போதும். கொஞ்சம் வந்து திக்னஸா வச்சுக்கணும். அப்பனா தான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இது வந்து வேகட்டுங்க. இதுக்கு மேல வந்து பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வந்து மனம் சூப்பரா இருக்கும். டேஸ்டும் வந்து செமையா இருக்குங்க. பாருங்க நட வந்து நல்லா அந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து வெந்துடுச்சுங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மேல வந்து ஆயில் விட்டுக்கிறேன். பாருங்க இப்போ வந்து இன்னொரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான அடை ரெசிபி தயாராயிடுச்சு. பாருங்க பார்க்கவே வந்து அழகா இருக்கு. டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்குங்க. இதுக்கான சைட் டிஷ் ரெசிபி எங்க சேனல்ல நிறைய போட்டுருக்கோம். நிறைய சட்னி வெரைட்டிஸ், சாம்பார் வெரைட்டிஸ் எல்லாமே போட்டுருக்கோம். இது கூட அதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.